டெய்லி கிராஸ் செய்தி உலகம் செப்டம்பர் மாத செய்திகள் இரண்டாம் பாகம். மஞ்சள் பை வழங்கும் நிகழ்வு. எம் கல்லூரி பூமி எனும் பொது இல்லத்தை பாதுகாப்பதற்கான பொறுப்பை சிந்திக்கவும் புதுப்பிக்கவும் படைப்பு காலம் எனும் பொருண்மையில் பல்வேறு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. அதனின் ஓர் செயல்பாடாக பிளாஸ்டிக் பொருட்களை தவிர்ப்பதன் அவசியத்தை முன்னிறுத்தி ஒவ்வொரு வகுப்பறைகளுக்கும் துறைகளுக்கும் கல்லூரி துணை முதல்வர்கள் முன்னிலையில் மஞ்சப்பைகள் வழங்கப்பட்டன. மாணவியர் மைத்தீர்ந்த பேனாக்கள் போன்ற பிளாஸ்டிக் பொருட்களை வீசி எறியாமல் மஞ்சள் பையில் சேகரிக்கவும் மீள் சுழற்சி செய்யக்கூடிய காகிதங்களை சேகரிக்கவும் அறிவுறுத்தப்பட்டனர். குப்பைகள் தனித்தனியாக பிரிக்கப்பட்டு மஞ்சள் பை நிரம்பியவுடன் மறுசுழற்சி விற்பனையாளர்களிடம் ஒப்படைக்கப்படும். சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்கான பசுமை தொழில் முனைவு யோசனைகள். எம் கல்லூரியின் தாவரவியல் துறை IIC அமைப்புடன் இணைந்து தாவரவியலாளர்களுக்கான பசுமை தொழில் முனைவு யோசனைகள் என்ற கருத்தரங்கை நடத்தியது. எம் கல்லூரியின் முன்னாள் மாணவியும் தொழில் முனைவோருமான திருமதி வின்சிலா பேபி அவர்கள் செடி வளர்ப்பு தொழிலில் தனது அனுபவங்களை பகிர்ந்து கொண்டதுடன் தாவரங்கள் மீதான தனது ஆர்வம் எவ்வாறு வெற்றிகரமான வணிகமாக மாறியது என்பதையும் எடுத்துரைத்தார். தொடர்ந்து மாணவியர் தாவரவியலாளர்களுக்கான பசுமை தொழில் முனைவு வாய்ப்புகள் குறித்து கலந்துரையாடினர். இந்நிகழ்வு மாணவியர் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றது. ஊடகங்களில் சுற்றுச்சூழல் கதை நயங்கள் குறித்த விழிப்புணர்வு நிகழ்வு. எம் கல்லூரியின் ஆங்கில இலக்கியத்துறை மற்றும் ஊடகத்துறை இணைந்து பூமி பராமரிப்பும் ஊடகங்களில் சுற்றுச்சூழல் கதை நயங்களும் எனும் பொருண்மையில் மாணவியருக்கு சுற்றுச்சூழல் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நிகழ்வை நடத்தியது. இதில் சுற்றுச்சூழல் குறித்த திரைப்படம் திரையிடப்பட்டது. திரையிடலுக்கு பின் மாணவியரின் திரைப்பட விமர்சனம் நடைபெற்றது. இந்நிகழ்வு மாணவியர் மத்தியில் சுற்றுச்சூழல் விழிப்புணர்வை ஏற்படுத்துவதாய் அமைந்தது. இணையவழி கருத்தரங்கம். எம் கல்லூரியின் IQAC அமைப்பு கடல் சுற்றுச்சூழல் அமைப்புகள், உயிரி வளங்கள் மற்றும் மாறிவரும் சுற்றுச்சூழலில் ஏற்படும் நெருக்கடிகள் குறித்து இணையவழி கருத்தரங்கை நடத்தியது. இதில் கொச்சி CMFRA அமைப்பின் முன்னாள் முதன்மை அறிவியலாளர் டாக்டர் லிப்டன் கடல் உயிரியல் வளங்களின் நிலைத்தன்மை, மனித செயல்பாடுகளால் ஏற்படும் விளைவுகள் குறித்து உரையாற்றினார். கார்பன் விழிப்புணர்வு நாள். எம் கல்லூரி சுற்றுச்சூழல் பாதுகாப்பை மேம்படுத்தும் வகையில் கார்பன் விழிப்புணர்வு நாளை சிறப்பித்தது. இந்நாளில் பெட்ரோல், டீசல் எரிபொருட்களில் இயங்கும் வாகனங்கள் வளாகத்தில் நுழைய தடை செய்யப்பட்டு மின்சார வாகனங்கள், மிதிவண்டிகள் பயன்படுத்த ஊக்குவிக்கப்பட்டது. அதனின் மற்றொரு அம்சமாக எரிபொருள் சிக்கனம், காற்று மாசுபாடு குறைத்தல் நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் பொருட்டு கார் பூலிங் டே எனும் பொருண்மையில் பேராசிரியர்கள் ஒரே வாகனத்தில் இணைந்து பயணம் செய்ய ஊக்குவிக்கப்பட்டனர். இதனால் வாகனங்களின் எண்ணிக்கைகள் குறைந்து காற்று மாசுபாடு குறைக்கப்பட்டதுடன் எரிபொருள் சேமிப்பும் நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது. முன்னாள் மாணவியர் சங்க கூட்டம். எம் கல்லூரியில் முன்னாள் மாணவியர் சங்க கூட்டம் நடைபெற்றது. நிகழ்வில் கல்லூரி முதல்வர் டாக்டர் சிஸ்டர் சகாய செல்வி அவர்கள் கல்லூரியின் சிறப்புகளை விளக்கி தொடக்க உரையாற்றினார். கல்லூரி செயலர் டாக்டர் சிஸ்டர் மேரி கில்டா அவர்கள் வாழ்த்துரை வழங்கினார். சிறப்பு விருந்தினர்களாக எம் கல்லூரியின் முன்னாள் மாணவியும் தூத்துக்குடி தூய மரியன்னை கல்லூரி தாவரவியல் துறையின் தலைவியுமான முனைவர் குளோரி மற்றும் பாளையங்கோட்டை தூய சவேரியார் கல்லூரி இணை பேராசிரியை மேரி ஜெலஸ்டின் கலா, தென் தாமரைக்குளம் SMS மேல்நிலைப் பள்ளி முதல்வர் அனு ஜே பிரீதா மற்றும் மாடத்தட்டு விளை லாரன்ஸ் மேல்நிலைப் பள்ளி முதல்வர் எழில் அரசி ஆகியோர் கலந்து கொண்டு தங்களது ஹோலி கிராஸ் கல்லூரி அனுபவங்களை பகிர்ந்தனர். நிகழ்வில் முன்னாள் மாணவியர் சங்க செய்தி மடல் வெளியிடப்பட்டதுடன் முன்னாள் மாணவியருக்கு விளையாட்டு போட்டிகள் நடத்தப்பட்டு பரிசுகளும் வழங்கப்பட்டன. மேலும் அனைவருக்கும் மரக்கன்றுகள் வழங்கப்பட்டதுடன் எம் கல்லூரி வளாகத்தில் 50 மரக்கன்றுகள் நடப்பட்டது குறிப்பிடத்தக்கது. கல்லூரியின் நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள எம் கல்லூரியின் இணையதளத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.